ஏப்ரல் 14 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம். நீ பிறந்ததால் நாங்கள் வாழ்கிறோம். நீ படித்த பள்ளியில் உனக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்த போது உணர்ந்திருப்பாய் சாதியின் வன்மத்தை. வகுப்பறையில் உன்னை தனியாக அமர செய்த போது கண்ணீர் வடித்திருப்பாய், எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று. உன் சாதி அறிந்து எருமை மாட்டிற்கு முடிவெட்டுகிறவன் உனக்கு முடிவெட்ட மறுத்த போது சிந்தித்திருப்பாய். சாதியால் நீ பட்ட அவமானங்களை நெஞ்சில் சுமந்து உன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தினாய். நீ தொட்ட தண்ணீர் தீட்டு என்று உன்னை அவமதித்த போது வருந்தி இருப்பாய். ஆசையாய் பெற்று வளர்த்த 4 குழந்தைகளின் மரண செய்தியை குறித்து உன் நண்பன் தத்தோபாவிற்கு கடிதம் எழுதும் போது நடுங்கிக் கொண்டே எழுதியிருப்பாய் இந்த வரிகளை. என் குழந்தைகளின் மரணத்திலிருந்து நானும் என் மனைவியும் மீள முடியவில்லை. எங்களுடைய அழகான பொக்கிஷமான 3 மகனையும் 1 மகளையும் இந்த மண்ணில் புதைத்து விட்டோம். அவர்கள் இருந்திருந்தால் இந்த பூமி அவர்களுடையதாக இருந்திருக்கும். எனது கடைசி மகன் எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தான். அவன் இறப்பு என் வாழ்வை சூனியமாக்கிவிட்டது. இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை. உடைபட்ட மனிதனாய் துக்கத்தில் முடிக்கிறேன் என நீ முடித்த கடிதத்தின் வரிகள் உன் இதயத்தை சுக்கு நூறாக்கி இருக்கும். உன் அன்பு மனைவியின் மரணத்தால் இதயம் நொறுங்கி 1 வாரம் யாரையும் சந்திக்க விருப்பமில்லாமல் குழந்தையை போல் அறைக்குள் இருந்து நீ கதறி அழுத போது என்ன நினைத்திருப்பாய்? 1 நிமிடம் செத்து விடலாம் என்றார். ஏன் பிறந்தோம் என்றார். உன் தியாகத்தால், அறிவால், துடிச்சலால் ஜனநாயகம் உயிர் பெற்றது, மனிதம் மலர்ந்தது. நீ பிறந்ததால் வர்ணாசிரம சாதிய கட்டமைப்பு உடைந்தது. நீ பிறந்ததால் அனைவருக்கும் ஓட்டுரிமை கிடைத்தது. பார்ப்பனர்கள் மட்டுமே கல்விக்கு சொந்தக்காரர்கள், சத்திரியர்கள் நிலத்தின் உடைமையாளர்கள், வைஷ்யர்கள் வியாபாரம் செய்ய பிறந்தவர்கள், சூத்திரர்கள் அடிமை வேலை செய்ய பிறந்தவர்கள், பெண்கள் அடிமைகளிலும் அடிமை என்ற மனு தர்ம சட்டம் ஒழிக்கப்பட்டு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற புதிய சட்டத்தை இந்திய நாடு பெற்றது நீ பிறந்ததாலே. உன்னால் இந்திய வரலாறு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆதிக்குடி நாகர்களின் வரலாற்றை தோண்டி எடுத்தாய். அவன் மொழி தமிழ் என உறக்கச் சொன்னாய். மனிதர்களின் துக்கத்திற்கு தீர்வு காண பௌத்தத்திற்கு உயிர் கொடுத்தாய். வறுமையை ஒழிக்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் பாதையை தந்தாய். உன்னால் சுயமரியாதை, கல்வி, வேலை வாய்ப்பு, சம உரிமை அனைத்தும் கிடைத்தது. நீ பிறந்ததால் நாங்கள் வாழ்கிறோம்.